ஹலோ எவ்ரிவன். கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. ஏன்னு கேக்குறீங்களா? இன்றைக்கு நம்ம 99வது நாள்ல இருக்கோம். நாளைக்கு நம்மளுடைய 100வது நாள். இந்த நம்பிக்கையின் சத்தம் சவுண்ட் ஆஃப் ஹோப் நேத்து தான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 100 நாள் போயிடுச்சுங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவரா இருந்திருக்காரு. நான் விசுவாசிக்கிற இந்த வீடியோஸ் உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருந்துச்சு, எனக்கும் ஆசீர்வாதமா இருந்துச்சுன்றத நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோஸ்க்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேங்க. ஒரு நாளும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்க வசனம் கூட அதே போலதாங்க. கர்த்தருடைய நன்மைகளை நம்ம பாடணும், கர்த்தருடைய நன்மைகளை நம்ம கீர்த்தனம் பண்ணணும், கர்த்தருடைய நன்மைகளை நம்ம நித்தியம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. அதுதான் கர்த்தர் விரும்புகிறாரு. இன்றைக்கு நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்க வசனம் சங்கீதம் 104 அதோடைய 33ஆம் வசனம். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், என் உள்ளளவும் நான் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை நான் பாடுவேன், என்னுடைய உள்ளளவும் நான் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். இவ்வளவு அழகான வசனம் பாருங்க. சங்கீதக்காரர் ரொம்ப அழகா எழுதியிருக்காருங்க. என்னுடைய வாழ்நாள் எல்லாம் நான் கர்த்தரை பாடிட்டே இருப்பேன், என்னுடைய உள்ளளவும் என்னுடைய எல்லாவற்றிலும் நான் அவருக்கு கீர்த்தனம் செலுத்துவேன். இன்றைக்கு என் வாழ்க்கையில நான் விசுவாசிக்கிறேன், நான் கர்த்தரை என் வாழ்நாள் முழுவதும் நான் பாடுவேங்க. எனக்கு நல்லா பாட வராது, எனக்கு நல்ல டியூன்ல பாட்டு வராது. ஆனா என்னுடைய பாடல் எப்படி இருக்கும்னா சாட்சியின் வடிவமா இருக்குங்க. என்னுடைய சாட்சிகளை தான் நான் வாழ்க்கையில பாடலா பாடிக்கொண்டிருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் தேவனுடைய சாட்சிகளை நான் சொல்லிக் கொண்டே இருப்பேங்க. அவர் எனக்காக செய்த நன்மைகள், அவர் எனக்காக செய்த அநேக அற்புதமான காரியங்கள் என் வாழ்க்கையில, சின்ன காரியங்கள் பெரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் தேவனுக்காக பாடிக்கொண்டே இருப்பேன். என் உள்ளளவும் அவரை கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிற உங்களுக்கும் இது போல அநேக சாட்சிகள் இருக்கும். இல்ல ஒருவேளை உங்களுக்கு பாடுகிற தாளந்து இருக்கா, ஒருவேளை இசையில உங்களுக்கு எதனா தாளந்து இருக்கா, கர்த்தரை நீங்க பாடிக்கொண்டே இருங்க. நீங்க உயிரோட இருக்கும் மட்டும் அவரை பாடிக்கொண்டே இருங்க, அவரை ஆராதிச்சு கொண்டே இருங்க. அதோட பெரிய ஸ்லாக்கியம், அதோட பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லைங்க. நான் விசுவாசிக்கிறேன் the ultimate purpose of creating man, மனுஷனை படைச்ச ஒரு முக்கியமான நோக்கமே தேவனை ஆராதிக்கிறதுக்குங்க, தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு. அவரை ஆராதிக்கிறதாங்க நம்மளுக்கு ஒரு பிரதான வேலையா இந்த உலகத்துல இருக்க போது. நம்ம பரலோகத்துக்கு போகும்போதும் நம்ம அவரை ஆராதிக்க தாங்க போறோம். சோ ஆராதனைன்றது அவருக்கு பாடலை பாடுகிறது, அவரை ஆராதிக்கிறது. ஆராதனைன்னு சொல்லும் போது பாடலை பாடுறது மட்டும் இல்லைங்க, சாட்சிகளை சொல்றது, அவருக்கு பிரியமான ஜீவத்தை நம்ம வாழ்றது, அவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம ஆராதனையா செய்கிறது. சோ எல்லாமே ஆராதனை தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காணிக்க போடுறோம்ங்க சர்ச்ல, நம்ம காணிக்க போடுறது கூட ஒரு வகையான ஆராதனை தான். அதுவும் ஒரு வகையான வர்ஷிப் தான். அதுவும் ஒரு வகையா நம்ம கர்த்தரை எக்ஸால்ட் பண்றதாங்க. சோ நம்ம கர்த்தரை எப்போலாம் நம்ம ஆராதிக்க முடியுமோ அப்பெல்லாம் நம்ம தேவனை நம்ம உயிரோட இருக்கும் போது நம்ம ஆராதிக்கணுங்க. நம்ம உள்ளளவும் நம்மளுடைய உள்ளத்துல இருந்து, நம்மளுக்குள்ள இருந்து நம்ம ஆராதிக்கணுங்க. நம்மளுடைய பெருமைக்காக இல்ல, நம்மளுடைய திறமையை நம்ம காட்டுறதுக்காக இல்ல, எல்லாரும் பண்றாங்க நானும் பண்றேன்றதுக்காக இல்ல. தேவனை நீங்க நேசிச்சீங்கன்னா, தேவன் செய்த அற்புதமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில அநேகம் இருந்துச்சுன்னா நீங்க தேவனை ஆராதிங்க. அந்த ஆராதனையில தேவன் பிரியப்படுகிறாருங்க. நம்மளுடைய ஆராதனையில தேவன் பிரியப்படுகிறார். யோசிச்சு பாருங்களேன், இந்த மொத்த பூமியை நம்ம கண்களால பார்க்க முடியாது. ஏங்க நம்ம இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா எடுத்துக்கோங்களேன், சென்னையை நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? சரி, சென்னை வேணாம், புருஷவாக்கம் இல்ல டி நகர் இல்ல மயிலாப்பூர், இந்த ஏரியாஸை நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? ஒரு ரேஞ்சுக்கு மேல நம்ம பேராஷூட்லயோ இல்ல பிளைட்லயோ போகும்போதுதான் ஒரு முழு சிட்டியை இல்ல ஒரு சின்ன பகுதியை நம்மளால பார்க்க முடியும். அப்ப கூட எல்லாம் சின்னதா கண்ணுக்கே தெரியாதுங்க. ஆனா கண்ணுக்கே தெரியாத நம்மளுடைய ஆராதனையில தான் தேவன் பிரியப்படுகிறாரு. எவ்வளவு அற்புதமா இருக்கு கேட்கும் போது. பரலோகத்துல இருந்து தேவன் நம்மளை பார்க்கும் போதுங்க, அவருடைய பாதப்படி பூமியில இருக்கு, அவருடைய சிங்காசனம் வானத்துல இருக்கு, நம்ம படிக்கிறோம். அவர் முன்னாடி நம்ம எவ்வளவு சின்னதா இருப்போம் யோசிச்சு பாருங்க. ஆனா நம்மளுடைய ஆராதனையில தேவன் பிரியமா இருக்கிறாரு. எவ்வளவு அற்புதமா அதை கேட்கும் போது என்ன, இன்றைக்கு உங்க ஆராதனை, இன்றைக்கு என்னுடைய ஆராதனை தேவன் பிரியப்படுகிறாரு. நம்ம உள்ளளவும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணணும். நம்மளுடைய உயிரோட இருக்கும் மட்டும் நம்ம தேவனை பாடணும், தேவனை ஆராதிக்கணும். லூசிபர் பிசாசான ஒரு ஆராதனை வீரன் தான் பரலோகத்துல. அவன் ஆராதிச்சு கொண்டுதான் இருந்தான். ஆனா அவனுக்குள்ள பெருமை வந்துச்சு, அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சு. கர்த்தர் அவனை தள்ளி போட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெருமை இருக்க கூடாதுங்க. நம்ம ஒருவேளை ஆராதிக்கலாம், நம்மளுக்கு ஆண்டவர் பெரிய தாளந்து கொடுத்திருக்கலாம், நம்மளுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கலாம். ஆனா நம்மளுக்குள்ள அந்த பெருமைன்றது மட்டும் இருக்கக்கூடாது. எல்லா துதி கனம் மகிமை எல்லாமே தேவனுக்கு தாங்க, எல்லாமே தேவனுக்கு தான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். நீங்க முழு ஊழியத்துல இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு விசுவாசியா இருக்கலாம், இல்ல இந்த வீடியோ நீங்க இப்பதான் முதல் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும், நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரிங்க, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி
கர்த்தர் தான். நம்முடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கர்த்தர் தாங்க. இன்றைக்கு நம்ம கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் மாற்றி போட வல்லவரா இருக்காருங்க. எல்லாம் நம்மளுக்கு நன்மையாய் மாற்றி போட கர்த்தர் வல்லவரா இருக்காரு. நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்யும் போது நம்ம ஆராதிக்கணும் பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. ஒருவேளை நம்மளுக்கு நன்மையான காரியங்கள் நம்மளை சுத்தி இல்லாம இருக்கலாம், அப்பயும் நம்ம தேவனை ஆராதிக்கணும். யோபோட வாழ்க்கையை எடுத்து பார்த்துக்கோங்க. யோபு இருக்கும் போதும் தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தான், யோபு இல்லாத போதும் தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தான். கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தாருன்னு சொல்லிட்டு யோபு ரொம்ப சூப்பரா சொல்லிட்டாருங்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படிதான். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னுடைய வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு எனக்கு தெரியாது. இங்கிலீஷ்ல ஒரு அழகான ஃப்ரேஸ் இருக்கு, அது எனக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். நான் யோசிக்கிறேன், I don't know what my tomorrow is, but I know who holds my tomorrow. என்னுடைய எதிர்காலம் என்னவா இருக்க போதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னுடைய எதிர்காலம் யாருடைய கையில இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. என்னுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கையில சேஃபா இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த நாள் அந்த நேரம் வரும்போது கர்த்தர் அவருடைய நேரத்துல ரொம்ப சூப்பரா ரொம்ப பியூட்டிஃபுல்லா செய்வான்னு நான் விசுவாசிக்கிறேங்க. சோ கர்த்தர் என் வாழ்க்கையில நன்மை செஞ்சாலும் நான் அவர் ஆராதிப்பேன், கர்த்தர் என் வாழ்க்கையில நன்மை செய்யலனாலும் நான் தேவனை ஆராதிப்பேன். ஆனா நம்மளுடைய கர்த்தர் நன்மை செய்கிற கர்த்தர், அவர் நம்ம வாழ்க்கையில நன்மைகளை மட்டுமே செய்கிற கர்த்தருங்க. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஆராதனை உங்களுக்கு தான் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஆராதனை உங்களுக்கு தான் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவரை எல்லாம் துதி கன மகிமைக்கு பாத்திரரா இருக்கிறீர்கள். அப்பா, you deserve everything, your Father God. You deserve every worship. You deserve all the songs. You deserve all the honor. You deserve all the glory, your Father. அப்பா, நீங்க எல்லாத்துக்குமே நீர் ஒருவரே தகுதியா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, இன்றைக்கு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, எங்க வாழ்க்கையில நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 99 நாட்கள் அப்பா இந்த நம்பிக்கையின் சத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்க வாழ்க்கையில இன்னும் அதிக நன்மையான காரியங்களை செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் மேலே பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் நான் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு உற்சாகப்படுத்துற வசனத்தோட நாளை தினத்துல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Sam. God bless you. God be with you. Amen.